எதுக்குக்கா நீ இவ்ளோ கோவப்படுற? உன் மாமனார் மாமியார் வந்தாங்கன்னா நீயா போய் பாக்குறதே மரியாதை. மாமாவே கூப்பிட்டு இப்படி முடியாதுன்னு நிக்கிற? அவங்க சும்மா வந்தா நான் போய் பார்க்க மாட்டேன் நான் சொல்ல போறேன். வரும்போதே பேசதா வரோம்னு கண்டிஷன் போட்டுல வராங்க. அந்த கண்டிஷன் எல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? என்ன பேச போறாங்கன்னு தெரியாம நாமளே இப்படி முடிவு பண்றது தப்புங்க. ஆமாக்கா, உன்னைய மட்டும் கூப்பிடலையே, எங்களையும் சேத்துல கூப்பிட்டிருக்காங்க. என்னது, அன்புவையும் பார்க்கணும்னு சொன்னாங்களா? இது உன் மாமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. சகலதான் தெளிவா சொல்றாப்லையே. முதல்ல கோகிலாவை கூப்பிட்டுட்டு பேசலான்னு இருந்தேன். நீ வரமாட்டேன்னு சொன்னதுனால மாமாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டாங்க. பாவம்க்கா, மாமா குரலே சரியில்லக்கா. நாளைக்கு அவர் அப்பா அம்மா வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வேதனைப்படுறாரு போல இருக்குது. சகலையோட அப்பா அம்மா வரும்போது நீங்க போகலன்னா பொண்டாட்டிக்காக நீங்க சென்னையில உட்காந்துட்டு இருக்க, அவ உன்னையே மதிக்கலன்னு சகல கிட்ட சொல்லி காட்ட மாட்டாங்களா? மாமா உனக்காக எனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்திருக்காரு. பெத்தவக முன்னால மாமாவோட மரியாதைய நீ விட்டு கொடுத்துறாதக்கா. அவங்க என்ன பேச போறாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுது. அத நான் கேட்கலனாலும் அப்பவும் மரியாதை இல்லாம நடந்துக்கிறான்னு தானே சொல்லுவாங்க. நாம போய் பார்த்து பேசி கடைசியில முடியாதுன்னு சொல்றது வேற, பார்க்கவே போக மாட்டேன்னு இருக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. உன்னை ஒண்ணு தனியா போக சொல்லலையே. நான் வாரேன், இதோ இவரு வராரு, அங்க மாமா இருப்பாக, அப்புறம் என்னக்கா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாலும் கடைசியில ஒரு நல்ல முடிவெடுத்தா நல்லது தானே. இங்க பாருங்க, என் அக்கா இப்படிதே யோசிச்சுட்டே இருப்பா. இனி ஒண்ணும் கேட்க வேணாம். மாமாவுக்கு போன் போட்டு நாங்க வாரோன்னு சொல்லுங்க. ஆனந்தி, நீ பேசாதக்கா. நாம போறோம், அம்புட்டுதான். நீங்க போன் போட்டு சொல்லுங்க. சகல, என்ன சகல, ஒரு ரிங்குள்ள கால் அட்டன் பண்ணிட்டீங்க? உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சகல. கோகிலா என்ன சொன்னா? வரேன்னு சொல்லிட்டாளா? அவங்க எதுவுமே சொல்லாம பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா பார்த்து பேசலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனந்தி சொல்ல சொன்னா. போன கொடுங்க. மாமா, நான் ஆனந்தி பேசுறேன். சொல்ல ஆனந்தி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. அக்கா, நானு, இவரு 3 பேரும் நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறோம். கோகிலா வருவாளா ஆனந்தி? பின்ன வராம? உங்க அப்பா அம்மா எப்ப வராங்க? நாளைக்கு மதியம் வருவாங்க. மதியம் தானே? அக்கா காலையில ரெடியா இருப்பா, நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. ஏய், நானும் அவரும் வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடுறோம். தேங்க்ஸ் ஆனந்தி. எதுக்கு மாமா நன்றி எல்லாம்? நான் தான் உங்க எல்லாருக்கும் சென்மத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க மாமா, அக்கா கண்டிப்பா வந்துருவா. நான் வச்சிடுறேன். சரி ஆனந்தி. சகல வச்சிடுறேன். கோகி, நாளைக்கு பார்க்கலாம். இந்தாங்க. அப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்ட. இந்த விஷயத்துல நீ என் பேச்ச கேட்டா போதும். நீங்க பத்திரமா பாத்து போங்க. நாளைக்கு சந்திப்போம். சரி, வரேன். வரேங்க. அடடடடா, என்னமா சகோதரிங்கம்மா நீங்க? தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா அக்கா வந்து முன்னாடி நிக்குது, அக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கச்சி வந்து தீர்த்து வைக்குது. சகோதரிகள்னா இப்படித்தான் இருக்கணும். நீங்க வேற கண்ணு வைக்காதீங்க. ராத்திரி எல்லாம் நீங்க தூங்குறீன்னு மேடம் சொல்றாங்க. கண்ணு முழிச்சு வேலை பாருங்க. பாக்கா, நாம தூங்குறது மேடமுக்கு எப்படி தெரிஞ்சது? இனிமே உங்ககிட்ட உஷாரா இருக்கணும். ஏற்காடு இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் டீடைல்ஸ் கேட்டேன். ஆனா ரகுவை பத்தி எந்த விவரமும் தெரியலன்னு தான் சொல்றாரு. அதுவும் எனக்கு டவுட்டா இருக்கு. சொல்ல போனா அதுவே என் சந்தேகத்தை அதிகமாக்குதாண்டி. எப்படி மகேஷ், என்ன சந்தேகம்? முதல்ல எந்த வேலை வெட்டியும் இல்லாத ஒருத்தன் ஏற்காடு மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி சர்வை பண்ண முடியும்? அப்ப அவனுக்கு அங்க யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, அவன் கருணாகரன் பேரை வேற சொல்லிருக்கான். கருணாகரன் ரகுவுக்கு பணம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கிற அளவுக்கு வசதியான ஆள் இல்லையே. அப்படியே கருணாகரன் ரகுவுக்கு பணம் கொடுத்திருந்தாலும் அது வேற யாரோ கொடுக்க சொன்னதா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இவன் இப்படி எல்லாம் யோசிக்கிறான். ரகு மட்டும் கிடைச்சிடவே கூடாது. மகேஷ்,
நீ சொல்றத பார்த்தா ரகு அவனுக்கு மேல கருணாகரன், அந்த கருணாகரனுக்கு மேல someone else. XYZ, ரைட்? மா நீங்க வேற கேமா? அந்த சம்படி தான் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுல இன்வால்வ் ஆனவங்க நமக்கு பக்கத்திலேயே கூட இருந்திருக்கலாம். சோ நீ சொல்ற அந்த somebody else நம்ம கூடவே இருக்காங்கன்னு எனக்கு தோணுதா? இருக்கலாம். ஆனா அதே சமயத்துல எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் ஆனந்திய தப்பான இடத்துல பார்த்து ஆனந்திய டார்கெட் பண்ணிருக்கலாம். ஆனந்தியோட லைஃப ஸ்பாயில் பண்ண நம்ம கூட இருக்கிற ரகுவையும் கருணாகரனையும் அவன் யூஸ் பண்ணிருக்கலாம். என்ன மகேஷ் சொல்ற? ஆல்மோஸ்ட் லீட் கிடைச்சிச்சுன்னு நினைச்சா இப்படி சடனா யூ டர்ன் போட்டு வேற எங்கேயோ கேஸ கொண்டு போற? போட்டும் போட்டும், அப்படியே போகட்டும். இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம கூட தான் அவங்க இருக்கணும். பட் நாம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும் இல்லையா? சோ அந்த நபர் வெளியே இருக்க கூட சான்ஸ் இருக்கு ஆண்டி. அதனால தான் சொல்றேன். ஆஃப் கோர்ஸ் சான்ஸ் இருக்கு. எப்ப பாரு இப்படியே அடுத்தவங்களோட பிரச்சனை பேசிட்டு இருந்தா நம்ம வீட்டு பிரச்சனை சால்வ் ஆக ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு அவங்கிட்ட கேளு சத்யவதி. மாம், இங்க என்ன பிரச்சனை இருக்கு? கருணாகரன் பிரச்சனை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்த? மாம், ப்ரொடக்ஷன் ஹெட் இல்லாம கம்பெனிக்கு ப்ராப்ளம்னு சொன்னீங்க. அன்பு தான் ப்ரொடக்ஷன் ஹெட்டா ப்ரோமோட் பண்ணிருக்கேனே. வேற என்ன பண்ணணும்? சரி, உனக்கு வேண்டியவன ப்ரோமோட் பண்ணிட்ட. இந்த பக்கம் இன்னொருத்தவங்களுக்கு என்ன பண்ணுவ? யார் இன்னொருத்தங்க? உன்னை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. நீயே பாரு. என்ன மீட் பண்ணவா? யாரு? வாங்க. என்ன அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க கருணாகரன். மாம், இவர் எதுக்கு வர சொன்னீங்க? இவர்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. சார் 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 ப்ளீஸ் சார். அன்னைக்கு இப்படிதான் சார், எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்காம கழுத்தை புடிச்சு கம்பெனி விட்டு வெளியே தள்ளிட்டீங்க. உங்களுக்கு பேச எந்த தகுதியும் இல்ல. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அத தப்பு நான் பண்ணவே இல்ல சார். அப்புறம் எப்படி ரகு உங்க பேரை சொன்னா? எல்லாரும் இதைத்தான் கேக்குறாங்க மேடம். ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த படுபாவி ரகு ஏன் என் பேரை சொன்னான்னு சத்தியமா எனக்கு தெரியல மேடம். இப்ப செய்யாத தப்புக்கு என் வேலை போனதுதான் மிச்சம். அதையே நினைச்சு நினைச்சு என் உடம்பே கரைஞ்சு போச்சு பாருங்க. மகேஷ், கருணாகரன் மேல இருக்கிற தப்பு இன்னும் ப்ரூவ் ஆகல. அதுக்குள்ள அவரை வேலையை விட்டு அனுப்பி தண்டனை கொடுக்கறது சரியில்லை. என்ன சத்யவதி? பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்க சொல்றியா? தான் மேல தப்பில்லைன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் திரும்ப வேலையில சேர்த்துக்கிறேன். சார் அப்படி சொல்லாதீங்க சார். அது வரைக்கும் வேலை இல்லாம நான் என்ன சார் பண்ணுவேன்?